அன்புமிக்க தோழர்களே, தோழர் பி. சீனிவாசராவ் அவர்களின் தலைமறை வாழ்க்கையில் எனது அனுபவம் என்ற நூலின் தொகுப்பிலிருந்து 14வது கடிதம். நாள் 18/5/1947. அன்புமிக்க சாகர், நான் எனது முந்தைய கடிதத்தில் நகர வாழ்க்கையின் அனுபவங்களையும் உன் நண்பர் நடந்து கொண்ட விதம் பற்றியும் எழுதியிருந்தேன். இந்த கடிதத்தில் அதற்கு பிறகு நடந்த சம்பவங்களை எடுத்து காட்டுகிறேன். 5ஆம் தேதி இரவு தோழர்களுக்கு எனது அரசியல் ரிப்போர்ட்டை கொடுத்தேன். அவர்களில் அநேகம் பேர் மோகனுடைய ரிப்போர்ட்டையும் கேட்டவர்கள். இரவு முழுவதும் நான் உட்கார்ந்து விழித்து கொண்டிருக்க நேரிட்டது. காலையில் சர்க்கார் உத்தியோகத்தில் இருக்கும் ஒரு மத்தியதர வர்க்கத்தைச் சேர்ந்த ஒரு அனிதாவின் வீட்டிற்கு சென்று அங்கேயே மாலை வரையில் தங்கியிருந்தேன். அவர் என்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றார். 7ஆம் தேதி நடக்கப் போகும் கட்சியின் ராமநாதபுரம் ஜில்லா கமிட்டியின் கூட்டத்திற்கு நான் போக வேண்டியதிருந்தது. ஸ்டேஷனில் 2 சிஐடிக்கள் எனக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். அவ்வளவுதான், ஆபத்து நெருங்கிவிட்டதென நினைத்தேன். அவ்விடத்தை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிடலாமா என ஒரு எண்ணம் தோன்றியது. ஆனால் ஓடிவிட்டால் மறுநாளைய வேலை திட்டம் என்னாவது? அதுவும் இல்லாமல் நான் ஓடுவது கண்டு சிஐடிக்கள் கூச்சல் கிளப்பி என்னை விரட்டி பிடித்து விட்டால், நான் ரயிலை விட்டு விட்டேனானால் எனது முழு திட்டங்களும் உருக்குலைந்து போகும். அந்த ஒரு நிமிஷத்தில் பீதி, பயம், உணர்ச்சி எல்லாம் ஒருங்கே சேர்ந்து என்னை தாக்கின. எனது நினைவு பல்வேறு திசைகளில் சிதறி ஓடியது. தலை சுழன்றது. ஒன்றுமே புரியவில்லை எனக்கு. என் நிலைமையில் இருந்திருந்தால் நீ என்ன செய்திருப்பாய் எனக்கு தெரியாது. கடைசியாக ரயில் ஏறி செல்ல துணிந்து விட்டேன். ரயில் வருவதற்கு சிறிது நேரம் இருந்தது. அந்த சிஐடிக்கள் எனக்காகத்தான் மோப்பம் பிடித்து வட்டமிட்டு கொண்டிருக்கின்றனா என்பதை அறிய விரும்பி அங்கும் இங்கும் மெதுவாக நான் நடக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவர்கள் என்னை பார்க்கக்கூட இல்லை. எனக்கு இப்பொழுதுதான் உயிர் வந்தது. ஒரு பெருமூச்சுடன் மனதும் தன் நிலை அடைந்தது. நான் அவர்களை அடையாளம் தெரிந்து கொண்டேன். ஆனால் அவர்கள் என்னை கண்டுகொண்டால் தானே. ரயில் வந்துவிட்டது. சித்திரை திருவிழாவுக்காக பெரும் கூட்டம் இருந்ததால் நான் டிக்கெட் வாங்க முடியவில்லை. எனவே டிக்கெட் இல்லாமலேயே வண்டியில் ஏறிக்கொண்டேன். டிக்கெட் இல்லாத பிரயாணம் இதுவும் ஒரு புது அனுபவம்தான். குறிப்பிட்ட இடத்தில் நான் ரயிலை விட்டு இறங்கி எனக்காக காத்து கொண்டிருந்த தோழரை சந்தித்தேன். நாங்கள் 2 மைல் தூரம்தான் நடக்க வேண்டி இருக்கிறென அத்தோழர் கூறினார். ஆனால் நாங்கள் நடந்த தூரம் 6 மைலுக்கு குறையாது. நான் மறுபடியும் அங்கிருந்து நாம் கூட்டம் நடக்கப் போகும் கிராமத்திற்கு 2 தோழர்களுடன் புறப்பட்டேன். கிராமத்தை நாங்கள் அடைந்த பொழுது இரவு சுமார் மணி 11 இருக்கும். நாங்கள் வருவதற்கு முன்னரே இதர தோழர்களும் வந்திருந்தார்கள். அந்த கிராமம் நம் செங்கொடியின் கீழ் உள்ளது. கிசான் அரங்கத்தில் முழு நேர ஊழியராக இருக்கும் நம் கட்சி தோழர் ஒருவரின் வீட்டில்தான் கூட்டம் நடக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த தோழர்கள் சற்று நிலபுலங்கள் படைத்த பணக்காரர் தான். சமீபத்தில் தான் இவருக்கும் இவர் தம்பிக்கும் பாகப்பிரிவினை ஆயிற்று. இவர் பங்குக்கு வந்த வீட்டில்தான் கூட்டம் நடந்தது. ஆனால் இவர் குடும்பத்துடன் இன்னும் அங்கே குடி வரவில்லை. ஆதலால் கிரக பிரவேச வைபவம் தலைமறைவாக அலைந்து திரியும் எங்களால் தான் நடத்தி வைக்கப்பட்டது என வைத்து கொள்ளலாம். நாங்கள் எல்லோரும் இருட்டின பிறகுதான் கிராமத்திற்குள் நுழைந்தோம். அதுவும் வீடு கிராமத்தின் ஒரு கோடியில் இருப்பதால் எங்களுக்கு மிகவும் வசதியாக போய்விட்டது. ஏன் நாங்கள் இரவு நேரத்தில் ஊருக்குள் போக வேண்டி நேர்ந்தது தெரியுமா? இங்கே ஒரு சிலருக்கு கம்யூனிஸ்டுகளை கண்டா பிடிப்பதில்லை. ஏன் அரசியலை அலசி ஆராய்ந்து அவர்களை பிடிக்காமல் போய்விடவில்லை. அரசியலில் அவர்களுக்கு கூட தெரியாது. பிடிக்காத பெரிய மனிதர்கள் எல்லோரும் அக்கிராமத்தில் சிறிது வசதியான வாழ்க்கையை நடத்தும் பணக்காரர்கள். அந்த கோஷ்டியில் ஒரு சேவிங் கடைக்காரனும் உண்டு. இவர்கள் எல்லோரும் கூடி தானியத்தை சேமித்து கள்ள மார்க்கெட் விவகாரங்களில் மிகவும் தீவிரமாக முனைந்து நின்றார்கள். நமது கட்சி அவருடைய வண்டவாளத்தை சந்தி சிரிக்க வைத்தது. அவர்களும் சர்க்காரால் தண்டிக்கப்பட்டனர். இந்த கள்ள மார்க்கெட் உளுத்தர் கூட்டத்திற்கு பிறகு நம்மை கண்டால் எப்படி பிடிக்கும்? எங்கே சட்டத்தையும் ஒழுங்கை நிலைநாட்டும் பொருட்டு இத்திருக்கூட்டத்தை சேர்ந்த எவனாவது போலீஸாரை அழைத்து வந்து விட போகிறானோ என பயந்துதான் நாங்கள் இரவு வேளையில் கிராமத்திற்குள் நுழைந்தோம். அதனால் நாங்கள் இரவு முழுவதும் வீட்டுக்குள்ளேயே இருந்து எங்கள் வேலைகளை தொடர்ந்து நடத்தினோம். அந்த தோழரின் குடும்பம் முழுவதுமே நம் கட்சிக்கு அனுதாபமாக இருக்கிறது. இவருடைய மனைவியாருக்கு நம்ம கட்சியின் மீது மாறாத பற்றுண்டு. ஆனால் சிறிது பண ஆசை உடையவர். என்ன இருந்தாலும் விவசாய பெண் அல்லவா? இவருக்கு 2 குழந்தைகள். நம் கட்சியின் ஸ்லோகங்களை வாயெடுக்காமல் கூவிக்கொண்டிருப்பதான் அவைகளின் வேலை. நாங்கள் மொத்தம் 10 பேர் இருந்தோம். நம் தோழர் ஒரு மத்தியதர வர்க்க விவசாயி. அதனால் எங்கள் எல்லோருக்கும் காலை இட்லியும் காப்பியும் மத்தியானம் நல்ல சாப்பாடும் கிடைத்தது. மாலை 6 மணிக்குள் எங்கள் வேலை முடிந்து விட்டதால் எல்லா தோழரும் அவ்விடத்தை விட்டு போய்விட்டார்கள். நான் மாத்திரம் அன்று இரவும் தங்கினேன். நான் நம் தோழரின் தம்பியுடன் சிறிது சம்பாஷணை செய்து கொண்டிருந்தேன். இவர் வீட்டில் கோவித்து கொண்டு இராணுவத்தில் போய் சேர்ந்தாராம். இராணுவத்தில் நடக்கும் அநியாயங்களை கண்டு பொறுக்க முடியாமல்
இதரர்களுடன் சேர்ந்து போராடினாள். கைமேல் பலன் கிடைத்தது. இராணுவத்திலிருந்து டிசார்ஜ் செய்யப்பட்டார். நான் அவருடன் சிறிது நேரம் பேசியதன் விளைவாக கட்சி நிதிக்கு ரூபாய் 15 அவர் கொடுக்கும்படி செய்தேன். நான் இரவு சாப்பாட்டிற்கு மறுபடியும் தோழரின் வீட்டுக்கு சென்றேன். தனது மனைவிக்கு பணத்தின் மேல் சிறிது ஆசை அதிகமாக இருப்பதாகவும் அவனிடமும் கட்சி நிதிக்கு நான் பணம் வசூலித்து விட வேண்டுமெனவும் அவர் தெரிவித்தார். நான் தோழரின் மனைவியாரை இதற்கு முன் 1-2 தடவைகள் தான் பார்த்திருக்கிறேன். எனவே உணவு பரிமாறப்பட்ட பொழுது மெதுவாக விஷயத்தை ஆரம்பித்தேன். பிராமணன் வெறும் உணவால் மாத்திரம் திருப்தி அடைய மாட்டான், தட்சணையும் கிடைத்தால்தான் அவன் ஆத்மா திருப்தி அடையும் என மெதுவாக அவரிடம் பேச்சத் தொடங்கினேன். இதற்குள் இன்னொரு கிராம தோழர் மத்தியில் குறிப்பிட்டு, கம்யூனிஸ்டுகள் பிராமணரை பற்றி கவலை கொள்கிறார்களா என கேள்வி கேட்டார். பிராமணியத்தின் நோக்கம் மக்களுக்கு சேவை செய்வதுதான் என கூறப்படுவதால் கம்யூனிஸ்டு தான் உண்மையான பிராமணர்கள். கம்யூனிஸ்டுகள் உண்மையான உயர்ந்த பிராமணர்களாக இருப்பதால் ஒரு சில காசுகளை தட்சணையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிக தட்சணை கிடைத்தால்தான் கம்யூனிஸ்டில் திருப்தி அடைவார்கள் என தோழர்களிடம் கூறினேன். இந்த தமாசான பேச்சுக்கள் எல்லாம் முடிந்த பிறகு, நான் தான் என் கணவரையே கட்சிக்கு கொடுத்து விட்டேனே, இப்பொழுதெல்லாம் நானே காற்றுக்கு போய் வேலை வெட்டிகளை பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது என தோழரின் மனைவியார் கூறினார். நீங்கள் இப்பொழுது குடும்பத்தின் பொறுப்பாளியாகிவிட்டீர்கள். சுதந்திரம் கிடைத்துவிட்டது உங்களுக்கு. இதற்காக கட்சிக்கு வந்தனம் தெரிவிப்பதோடு அல்லாமல் கை நிறைய அள்ளி அள்ளி அளவாக பண உதவி செய்ய வேண்டும். கிராமத்தின் இதர பெண்களைப் போல நீங்கள் சின்னஞ்சிறு வேலைகளுக்கு கூட கணவனின் கையை எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை. வீட்டு பொறுப்பை நீங்களே ஏற்றுக்கொண்டதால் உங்கள் கணவருக்கு கட்சி வேலையும் கிசான் சபா வேலையும் மேலும் மேலும் செய்ய சர்வ சுதந்திரமும் அளித்து அவரை தூண்ட வேண்டும். அவர் வீட்டுக்கு வந்தவுடன் சாப்பாடு ஓட்டு கையில் காசு கொடுத்து மக்களுக்காக சேவை செய்ய போங்கள் என வீட்டை விட்டு விரட்ட வேண்டும் என நான் நீண்டதோர் உபதேசம் செய்தேன். மகசூலில் கஷ்டம் ஏற்பட்டு விட்டது. அந்த வேலை நடக்கவில்லை, இந்த வேலை இன்னும் செய்யவில்லை என சிறிது முணுமுணுத்து கொண்டே கட்சிக்காக ரூபாய் 4 கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார். ஆனால் நான் ரூபாய் 10க்கு குறைவாக ஏற்கப் போவதில்லை என உறுதியாக கூடியவுடன் ரூபாய் 10 கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார். ஒரு நாள் ராத்திரியே கட்சி நிதிக்காக இருவரிடம் பேசி ரூபாய் 25 சேர்த்து விட்டேன். நான் இப்பணத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இவர்கள் சாதித்த ஒரு மகத்தான காரியத்தை கட்டாயம் நான் கூற வேண்டும். அவர்களுக்கான சமயோசிதமான புத்தியும் தைரியமான உடனடி நடவடிக்கையும் சிஐடிகளின் கையில் சிக்கிய நம் கட்சியின் ஜில்லா கமிட்டி தலைவரை காப்பாற்றின. அந்த ருசிகரமான சம்பவம் இதுதான். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி மாகாணத்தின் பல பாகங்களிலும் நம் தோழர்களை விழுங்க போலீஸார்கள் கூட்டம் கூட்டமாக சந்து உந்துகள் பாக்கின்றி தேடித்தந்தது நீ அறிவாய். அம்மாதிரியே இந்த ஜில்லா தலைவரையும் கவி பிடிக்க பின்தொடர்ந்து வந்தது ஒரு கூட்டம். நமது ஜில்லா தோழர் கிராமத்திற்குள் நுழைந்து நம் தோழரின் வீட்டுக்குள் புகுந்து கொண்டார். உடனே வேட்டை நாய்களும் வீட்டை வளைத்து கொண்டன. கழுகு மாதிரி வாசலுக்கு அருகிலேயே தாழ்வாரத்தில் வந்து ஒன்று உட்கார்ந்து கொண்டது. அச்சமயம் நம் தோழர் வீட்டில் இல்லை. கிராம அதிகாரி அழைத்து வந்து வீட்டை சோதனை போட வேண்டுமென சிஐடிக்கள் கூறின. தன் கணவர் இல்லாமல் யாரை வீட்டுக்குள் விடமாட்டேன் என திட்டவட்டமாக தோழரின் மனைவியார் கிராம முன்சீப்பிடம் கூறிவிட்டார். கிராம முன்சீப்பும் சிஐடிக்குடன் திரும்பிவிட்டார்கள். இப்பொழுதுதான் அந்த மகத்தான வேலையை தன் சமயோசித புத்தியால் அந்த அம்மையார் சாதித்தார். அது என்ன எப்படி என்று உன்னால் கற்பனை கூட செய்ய முடியாது. அந்த சிஐடி தெரு தாழ்வாரத்தில் உட்கார்ந்து வீட்டு கதவை உற்று நோக்கி கொண்டிருந்தான். அப்போது அந்த பெண்மணி அவனுக்கு அருகில் இருந்த தூணில் கையை ஊன்றிக்கொண்டு அவன் பார்வைகளில் விழாதபடி மறைந்து நின்றார். அப்பெண்மணி பின் இளமையும் அழகையும் தீட்சமான பார்வையும் கண்ட அவன் தலையை நிமிர்ந்து பார்க்க மனோதடமின்றி வேறு பக்கம் முகத்தை திருப்பி கொண்டான். இதுதான் சமயம் என்றெண்ணி நமது ஜில்லா தோழர் மெதுவாக வழிவிட்டார். சிறிது நேரத்திற்கு பின் அவர் கணவர் நம் தோழர் வீட்டுக்கு திரும்பினார். அவர் வந்த பிறகு கிராம முன்சீப்புடன் போலீசார் நம் தோழர் வீட்டை சல்லடை ஓட்டி செலுத்தினர். வீட்டிற்குள்ளே போய் விட்டங்களை எண்ண வேண்டியதுதான். பிறகு என்ன செய்வது? யாரையும் காணாமல் பரிபூர்ணமாக ஏமாற்றமடைந்து பேச்சு மூச்சு இல்லாமல் வந்த வழி திரும்பிவிட்டனர். வீட்டை சுற்றி இருந்த வேட்டை நாய்கள் எப்படி நம் தோழரை அழுவு விட்டு விட்டன என உனக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அவைகள் தம் உடலில் மொய்த்து கொண்டிருந்த ஈக்களை தம் வாளினால் ஒட்டி கொண்டிருந்திருக்கலாம். ஒருவேளை அபாரமான மூளைத்திறமையுடன் துணிவாக செய்யப்பட்ட இந்த பெண்மணியின் செயலை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? இது ஒப்புயர்வற்றது. இம்மாதிரி துணிவுடன் சமயோசிதமாக காரியங்கள் செய்வர் நம் கட்சிக்குள் நாளுக்கு நாள் அதிகமாக வந்து குமிய வேண்டும். இந்த சம்பவத்திற்கு பின் நாம் ஜில்லா தலைவரின் மேல் இருந்த மற்றற்ற மரியாதை நம் தோழரின் மனைவியாருக்கு இன்னும் அதிகரித்தது. மறுநாள் காலை 10:30 மணிக்கு ஒரு பாத்திரம் நிறைய பாலும் நல்ல கெட்டியான தயிரும் நல்ல சாதமும் கிடைத்தது. பாலையும் நல்ல கெட்டியான தயிரையும் பற்றி நான் சொல்லும்போதே உன் நாக்கில் ஜலம் ஊறும் என எனக்கு நன்றாக தெரியும். சாப்பாட்டை முடித்து கொண்டு 5 மைலுக்கு அப்பால் இருந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பொசுக்கும் வெயிலில் வேர்க்க விறுவிறுக்க நடந்து சென்றேன்.
பாலையும் தயிரையும் பற்றி சொன்னபொழுது நாக்கில் ஜலமூறிய உனக்கு பொசுக்கும் வெயிலையும் கடினமான பாதையையும் தூரமான ஸ்டேஷனையும் பற்றி சொல்லும் பொழுது என் மீது சற்று இரக்கம் உண்டாகும் என்பதும் நான் அறிவேன். பாலும் தயிரும் குடித்தால் வெயிலில் நன்கு கஷ்டப்பட்டு வேலை செய்துதான் ஆக வேண்டும் என்பது எவ்வளவு பொருத்தமானது. காணம் தின்னும் வாய் கடிவாளமும் கவ்வ வேண்டும். அன்று ரயில் தாமதித்து வந்ததால் நான் 4.5 மணி நேரம் ஸ்டேஷன்லேயே உட்கார்ந்திருக்க நேரிட்டது. டிக்கெட் வாங்குவதும் சுலபமான விஷயமல்ல. காலையில் சாப்பிட்டவுடன் 5 மைல் தூரம் நடந்து வந்திருந்தால் மாலை 4 மணிக்கே பசி வயிற்றுக்கில்ல ஆரம்பித்து விட்டது. எனவே ஸ்டேஷனுக்கு அருகில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு சென்றேன். உன் இனத்தைச் சேர்ந்தவன் தான் அந்த ஹோட்டல் வைத்திருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் உன் இனத்தைச் சேர்ந்தவன் அல்ல என வழக்கு பேசலாம். ஏனெனில் ஜின்னா ஜாகிர்தான் அவனுடைய மனதில் அவன் வேறு ஒரு தேசிய இனத்தைச் சேர்ந்தவன் என்ற மருந்து செலுத்தி இருக்கிறாரு. உன்னுடைய தேசிய இனத்தின் நடுமத்தியில் மாப்ளாஸ்தான் கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார்கள் அல்லவா அவர்கள். தேசிய இனப்பிரச்சனையில் நாம் ஆழ்ந்து போக வேண்டாம். தமிழர்களுக்கு தன் சாயாவின் மூலம் சேவை செய்வதற்காக தம் அன்பான மனைவி மக்களை நாடு நகரங்களை விட்டு 500 மைல் தூரம் வந்து இங்கு ஒரு ஹோட்டல் வைத்திருக்கிறான் என்பது என்ன உண்மை. நீ கையில் காசுடன் உள்ளே நுழைந்தால் மற்றற்ற மரியாதை உபச்சாரங்கள் எல்லாம் நடக்கும். இல்லையானால் வாசல்படியை காண்பிக்கும் அவன் கை. ஏதாவது சாப்பிடுவதற்கு இருந்தால் கொண்டு வாப்பா என்று ஹோட்டல் பையனிடம் கூறினேன். சார், முட்டைக்கோஸ் இருக்கிறது, கொண்டு வரட்டுமா என்று ஒரு சிறுவன் கேட்டான். முட்டைக்கோஸ் ஒரு பலகாரத்தின் பெயர் என்று நான் இதுவரையும் கேள்விப்பட்டதில்லை. தமிழில் முட்டைக்கோஸ் என்றால் ஒரு வகையான கீரையை குறிக்கும். எப்படி வெறும் கீரையை சாப்பிடுவது என நான் ஆச்சரியப்பட்டேன். நான் எழுந்து பலகாரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அலமோரா பக்கமாய் போய் அந்த அற்புதமான முட்டைக்கோசுகளை பார்த்தேன். அது போண்டா மாதிரி தான் பார்வைக்கு தெரிந்தது. ஏதோ காய்கறி போண்டாவாக இருக்கும் என நினைத்து கொண்டு 2 கொண்டு வரும்படி சொன்னேன். ஆனால் சாப்பிடும்பொழுது தான் என் தவறு தெரிந்தது. சோளம் மாவில் கருப்பட்டியை கொண்டு பிசைந்து செய்திருக்கிறார்கள். அந்த அற்புதமான முட்டைக்கோசுகளை எங்கே வெளியில் போகும்படி சொல்லிவிடுகிறானோ என்று நினைத்து கொண்டு இதை பற்றி நான் ஒன்று அவனிடம் புகார் செய்யவில்லை. எப்படி இருக்கிறது மலபார் முட்டைக்கோஸ்? நீ எப்பொழுதாவது இந்த பக்கம் வந்தால் இந்த சாயா ஹோட்டலுக்கு போய் அந்த அற்புதமான முட்டைக்கோசுகளை சாப்பிடுவதற்கு மறந்து விடாதே. வெகு நேரம் காத்திருந்த பிறகு ரயிலும் வந்து சேர்ந்தது. நான் ஒரு வண்டிக்குள் கஷ்டப்பட்டு ஏறிக்கொண்டேன். வண்டி ஏற்கனவே முழுதுவது நிறைந்து நிற்பது கூட இடமில்லாமல் தான் இருந்தது. வண்டிக்குள் அநேக வத்திராயிருப்பு பிராமணர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். மதுரைக்கு போய் கொண்டிருந்தார்கள் என தெரிந்தது. அவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொள்ளாதது ஏதோ என் அதிர்ஷ்டம்தான். ஆதலால் தான் நான் பத்திரமாக போக வேண்டிய இடத்துக்கு போக முடிந்தது. நான் ரயிலை விட்டு இறங்கும் பொழுது நடுநிசி. ஸ்டேஷனில் எனக்கு வழிகாட்டும் தோழர் தயாராக எனக்காக காத்திருப்பார். நான் நம் தஞ்சாவூர் மிராசுதாரை சந்திப்பதற்காக போய்கொண்டிருந்தேன். அவர் இந்த ஸ்டேஷனிலிருந்து 20 மைல் தூரத்திற்கு அப்பால் இருந்தார். எனக்கு வழிகாட்டியாக வந்த தோழர் ஒரு மத்தியதர விவசாயி. எனவே அவர் தன் அருமையான மாட்டு வண்டியை கொண்டு வந்து ஸ்டேஷனுக்கு வெளியே நிறுத்தியிருந்தார். நாங்கள் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்ததும் இன்னும் 2 இளைஞர் எங்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். நாங்கள் ஸ்டேஷனை விட்டு புறப்பட்ட பொழுது இரவு மணி 2. நாங்கள் எனக்கு வழிகாட்டும் தோழரின் ஊருக்கு வந்து சேர்ந்த பொழுது காலை சுமார் 6:30 மணி இருக்கும். எனக்கு நல்ல உப்புமாவும் ஒரு பெரிய உருண்டை வெண்ணையும் கிடைத்தது. நான் அத்தோழரிடம் கேட்டேன், யார் இந்த ஊரில் பணக்கார மிராசுதார்? தோழர், இந்த ஊர் பணக்காரர்கள் நானும் ஒருவன். தோழர், நான் உங்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கிறது? தோழர், மொத்தம் 10 ஏக்கர், எல்லாம் புஞ்சை நிலம்தான். எனக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. சிரித்து கொண்டே, நீங்கள் ஒரு பணக்கார விவசாயி அல்லவே அல்ல என கூறினேன். விஷயம் என்னவென்றால் அந்த கிராமத்தில் இவர் குடும்பம் ஒன்றுதான் சிறிது நிலவளம் அதிகம் உடையது என கருதப்படுகிறது. அப்படியானால் மீதி குடும்பங்களை பற்றி நீயே ஊகித்துக்கொள். எப்படி ஒரு கிசான் சபையை இங்கு ஆரம்பிப்பது என்பதுதான் இப்போது பிரச்சனை. இந்த கிராம ஜனங்களை ஒன்று திரட்ட என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட வேண்டும்? தஞ்சாவூர் அல்லது திருநெல்வேலி நிலைமை அல்ல இங்கு இருப்பது. விவசாய கருவிகள் குறைந்த விலைக்கு கொடுக்கப்பட வேண்டும். நல்ல உரம், உயர்தரமான விதை, தானியம் மற்றும் முக்கிய ஜாமான்கள் நிர்ணய விலைக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டும். துண்டு துக்கடா நிலம் வைத்திருப்போருக்கு நில வரி வஜா, கடன் பழுவில் அகப்பட்டு முதுகெலும்பு முறிந்து கொண்டிருப்போருக்கு கடன் ரத்து, எல்லா தரிசு நிலங்களையும் விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுத்தல். இந்த ஸ்லோகங்களால் தான் இவர்களை ஒன்று திரட்ட முடியும். இங்கே கிராம கமிட்டி உற்சாகமான இளைஞர்களின் கையில் இருக்கிறது. எனவே முக்கிய ஜாமான்கள் எல்லாம் சரிவர எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. இது ஒரு நல்ல அறிகுறி. இங்கிருந்து நமது மனிதர் தங்கியிருந்த கிராமத்திற்கு சென்றேன். அக்கிராமம் ஒரு பெரிய நதியின் கரையில் இருக்கிறது. இந்த கிராமத்திற்கு நுழைந்ததும் இக்கிராமம் ஒரு தஞ்சாவூர் ஜில்லாவை சேர்ந்த கிராமம் மாதிரி தோற்றமளிப்பதை நாம் காணலாம். இங்கு முக்கியமாக மத்தியதர விவசாயிகளே வசிக்கிறார்கள். நம் மிராசுதாரருக்கு தம் வீட்டில் தங்குவதற்கு இடமளித்த ஒரு மத்தியதர விவசாயி நம் கட்சியின் ஒரு நல்ல அனுதாபி. தேர்தல் சமயத்தில்
நம்முடன் சேர்ந்து நன்கு பாடுபட்டவர். நம் கட்சியின் மேல் அவருக்கு அளவில்லாத அன்பு உண்டு. நம் கட்சிக்காக அவர் எதையும் செய்ய தயாராக இருந்தார். ஆனால் கட்சியில் மாத்திரம் சேருவதற்கு மறுத்தார். ஏன் தெரியுமா? நான் கட்சியின் அங்கத்தின் அவருக்கு தகுதி உடையன் அல்ல. அதன் இரும்பு கட்டுப்பாட்டிற்கு என்னால் உட்பட்டிருக்க முடியவில்லை. இதுதான் அவருடைய சமாதானம். அவர் ஒரு பெரிய பணக்காரர் அல்ல. 2 வேலி, அதாவது சுமார் 13.5 ஏக்கர் நிலம்தான் இருக்கிறது. ஆனால் இவருக்கு 5 சகோதரர்கள். குடும்பம் முழுவதும் எங்கள் மீது மிகவும் பிரியமாகவே இருந்தது. நான் வந்ததை உத்தேசித்து பிரத்யேகமாக பாயாசமும் வடையும் தயாரிக்கப்பட்டன. 3.5 மாதங்களுக்கு பின்னர் இன்றுதான் ஏதோ இனிப்பு பதார்த்தங்களையே நான் பார்க்கிறேன். ஆதலால் நான் பாயாசத்தை ஒரு கை பார்த்தேன். ஏராளமான நெய்யும் கிடைத்தது. நான் அன்று ஒரு வாரத்தில் சாப்பிடக்கூடிய நெய்யை ஒரே வேளையில் சாப்பிட்டு விட்டேன். ஒரு பாட்டில் நிறைய நெய் ஊற்றி தருவதாக அந்த தோழர் சொன்னார். ஆனால் நான் எதையும் என்னுடன் எடுத்து செல்வதற்கு தயாராக இல்லை. எனவே மிகுந்த வந்தனங்களுடன் அதை மறுதல் அளித்து விட்டேன். நம் மனிதரை பற்றியும் ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டும். அவர் எவ்வளவோ தேறிவிட்டார். உடல்நிலையில் மாத்திரமல்ல, கட்சி வேலையிலும் கூட. இந்த கிராமத்திலும் என்னை ஸ்டேஷனிலிருந்து அழைத்து வந்த தோழரின் கிராமத்திலுமாக சேர்த்து ரூபாய் 350 கட்சி நிதிக்காக வசூலித்து விட்டார். இது மாத்திரமல்ல, கட்சிக்கு முழு நேரமும் வேலை செய்ய ஒரு தோழரையும் தயார் செய்திருக்கிறார். நான் என் வேலையை அந்த ஒரு நாளிலேயே முடித்துக்கொண்டு என்னை ஸ்டேஷனிலிருந்து வண்டியில் அழைத்து வந்த தோழரின் கிராமத்திற்கு சென்றேன். அங்கு நல்ல இட்லியும் வெண்ணையும் கிடைத்தது. அங்கிருந்து 14 மைல் தூரமுள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு முதல் 7 மைல்கள் வண்டியில் போனேன். பின் அங்கிருந்து மீதி தூரத்திற்கு பஸ்ஸில் போக நினைத்து காத்திருந்தேன். பஸ் ஒன்று கூட கிடைக்காமல் போகவே 2:30 மணியிலிருந்து 5 மணி வரை நானும் என்னுடன் வந்த தோழரும் நடக்க நேரிட்டது. வெயிலின் கொடுமை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. வயிற்றிலிருந்த வெண்ணெயெல்லாம் உருகி போயிருக்க வேண்டும். ஏனெனில் நான் ஸ்டேஷனை அடைந்துள்ளது மிகவும் களைத்து போனதுடன் சிறுகுடலையும் பெருங்குடல் தின்று விட்டிருந்தது. உனக்கு வெண்ணெய், நெய், பாயாசம் வேண்டுமென்றால் தைக்கும் வெயிலில் நீண்ட தூரம் நடந்து அலையவும் நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னை மாதிரி மெலிந்து குச்சிவோல் உள்ளவர்களுக்கு நெய், வெண்ணெய், பால் முதலியன கொடுத்து கொழுக்க வைப்பதற்கு நம் கட்சிக்கு ஒரு சில பணக்கார அனுதாபிகள் இருந்தால் மிகவும் நலமாகத்தான் இருக்கும். ஆனால் உன்னை வெயிலில் நடக்க சொல்லக்கூடாது. புரட்சி வந்தனம்.